நான் எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஒரு 2 மாடு வந்து சென மாடுங்க விற்பனைக்கு போடுறோம் பாருங்கள். இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து தனித்தனி சொல்கிறேனுங்க. ரெண்டுமே தலையத்துக்கோ. மேயர் கொடு, குறி பிடிக்காது ஒரு மேயர் கொடு. இது வந்து மாடு வந்து ஹெச்எப் கிராஸுங்க. ஹெச்எப் கிராஸ்லிங்க. மாடு சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் சைஸ் மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா ஆலோசத்துக்கு இருக்குங்க. ரொம்ப பெரிய மாடு. பல் பார்த்திங்கன்னா சேர்மானுங்க. இப்போ 6ஆம் பல் விழுந்து முளைக்குதுங்க. லேட்டாக செனை பிடிச்சிருக்குதுங்க. லேட்டாக செனை பிடிச்சனால இப்போ கடமுளப்புக்கு தலையிட்ட மாடு. மாடு சுழி சுத்துங்க. மாடு வருங்க. நல்ல ப்ரீடு மாடு. நல்ல மடியாமுங்க மாடு. இன்னொரு 10 நாள் ஆகும் கன்று போடுறதுக்கு. இன்னொரு 10 நாள் ஆகும்போது இன்னும் நல்ல மடி வருங்க. இன்னும் நல்ல மடி வச்சு தான் கன்று போடுங்க. கறவைத்திறன் பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து 20 லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க மாடு. 20 லிட்டர் மாடு வந்து பால் கொஞ்சம் கூட குறையாதுங்க. 20 லிட்டர் மேலே தான் மாடு பால் கறக்குங்க. ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாங்க. என்னென்ன மாடு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா 6 பல் மாடு, தலையத்தில் 6 பல் என்ற மாடு, பல் சேர்ந்து மாடுன்ற மாடுகள் பார்த்திங்கன்னா பால் வந்து அதிகமாக கறக்குங்க. நம்ம நினைக்கிறத விட பால் அதிகமாக தான் கறக்குங்க. இந்த 2 பல் 4 பல் கிடாரிகளை விட பால் வந்து அதிகமாக கறக்குங்க. பல் சேர்ந்து கன்று போடுற மாடுக்கலாங்க. மாடு ரொம்ப பெரிய மாடுங்க. ஆனால் குணத்தில் பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரிங்க. குணத்தில் பாருங்கள். குணத்தில் வந்து குழந்த மாதிரிங்க. குணத்தில் காம்பு பாருங்கள். ஹெச்எப் காம்பு 4 காம்பு, ஒவ்வொரு ஜானுக்கு ஒவ்வொரு காம்புங்க. இனி தோல் இலக்கம் இருக்குங்க. நல்லா இனி ஃபுல்லாக மடி வைக்கிங்க மாடு. இன்னொரு 10 நாள் ஆகும் மாடு கன்று போடுறதுக்கு. மாடு வெளியே பிடிக்க முடியாத அளவுக்கு மடி வருங்க மாட்டுக்கு. அந்தளவுக்கு மாட்டுக்கு மடி வந்தால் மாடு கன்று போடுங்க. மேவுக்கு தண்ணிக்கில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பாருங்கள் வரப்பில் எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் மாடு. ஹெச்எப் கிராஸில் மாடு வந்து ஓவர் சைஸ் மாடுங்க. நல்ல பருமாடுங்க. காட்டுக்குள்ள வந்து மாடு மேய்ஞ்சிட்டு இருந்த மாடுங்க. மாடும் சொகுசாக இருந்த மாடு இல்லைங்க. காட்டுக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருந்த மாடுங்க. மேவுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. மாடு வாங்கிட்டு போனால் ஒரு 4 ஜீத்துக்கு நல்ல முறையை வச்சு கறக்கலாங்க. இந்த மாடில் வந்து கொஞ்சம் உனி இருக்குதுங்க. அந்த உனிக்கு மருந்து வந்து நாளைக்கு நான் போட்டுருவேங்க. இந்த மாடு கழுவிட்டனால இப்போ நல்லா உனி தெரியுதுங்க. முதல்ல அவ்வளோக்கா உனி தெரியல. இப்போ மாடு சுத்தமாக கழுவுனால தான் உனி நிறைய இருக்க தெரியுது. மடிக்கிட்டு அடி வைத்தது இருக்குதுங்க சைடில் இல்லை. நாளைக்கு உனி மருந்து போட்டுருணுங்க. ஒரு 4 ஜீத்து நல்ல மாதிரி வச்சு கறந்துக்கலாங்க. நல்ல சாது குணங்க. குழந்தைய பொம்பளைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்னொரு வாரம் போனால் மாடு வெளியே பிடிக்க முடியாத மடி வந்துடும் ஃபுல்லாக. கையில் இறக்கிறக்க மிஷின் போடுறதுக்கெல்லாம் மாடு அருமையான மாடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மாடு யாருக்காவது வேணும்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. மாடு சொல்லி சுத்தம் நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. ஹெச்எப் கிராஸில் மாடு நல்ல ஹெவி சைஸான மாடு. மாடு பின்னாடி பாருங்க. மாடு அகலம் கனம் நல்ல ஹெவி சைஸான மாடுங்க.